முதலமைச்சர் விஜய் டெல்லி போனாரு. பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்களை சந்திச்சாரு. பல்வேறு கோரிக்கைகள் வச்சாரு. திரு மோடி கிட்ட முக்கியமாக வந்தே மாதர பாலம் தொடர்பாக தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடுவோம். இதற்காக உள்துறை அமைச்சகத்தினுடைய தெளிவான ஒரு அறிவிப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்புறம் மீனவர் பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நிதி அமைச்சர்கிட்ட நிறைய நிதி ஒதுக்கணும், கட்டமைப்புகளை அதிகப்படுத்தணும் கேட்டிருக்கிறார். இதில் என்ன முக்கியமான அரசியல் செய்தி என்ன அப்படின்னா அவங்களுடைய உடல் மொழி. அவங்க ஒரு மாற்று கட்சி நடத்துகின்ற அரசிலிருந்து வந்த முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கல. தமிழகத்துல திமுக அண்ணா திமுகவை தோற்கடித்த ஒரு மாபெரும் சக்தியாகத்தான் திரு விஜயை பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வளர்ந்து விடாமல் இருப்பது பிஜேபிக்கு நல்லது அப்படின்னு பிஜேபி நினைக்குது, பாஜக தலைமை நினைக்குது. இதனால தமிழகத்திற்கு வேண்டிய திட்டங்களை செயல்படுத்தலாம், கேட்ட நிதிகளை ஒதுக்கலாம், இதன் மூலம் திரு விஜயை பலப்படுத்தலாம் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு வாக்குகள் பிரிந்துவிடும். இதனால் நிச்சயமாக தாவேகா பலமாக இருக்கும், திரு விஜய் பலமாக இருப்பார். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு பாஜக வளரலாம் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்குது. அதனால திரு விஜயுடைய டெல்லி பயணம் வெற்றிகரமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.